ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை மிட்டாய் தான் செய்ய போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ஈதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். இப்ப வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வீட் இல்லாத பால்கோவா வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கும். பட் கல்ஃப்ல வந்து எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, நானே வந்து பால்கோவா வந்து ரெடி பண்றேன். 1 லிட்டர் பாலை வந்து நல்லா திக்கா காய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு பால்கோவாவா வந்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம் எனக்கு வந்துச்சு. நான் செய்யறதுக்கு இது கரெக்டா இருக்கும். இப்ப நமக்கு வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்றேன். 250 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன், 100 கிராம் நெய், 250 கிராம் பால்கோவா, 50 கிராம் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். அது வேணா நீங்க கம்மி பண்ணிக்கலாம், கூட போட்டா நல்லா இருக்கும். இந்த முந்திரியும் பாதாமும் மட்டும் நல்லா வந்து அரைச்சு ஒரு பேஸ்டா எடுத்துக்கலாம். 1/2 கிலோ முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து முட்டை மிட்டாய் செய்ய போறோம். மஞ்சக்கருவு வேண்டாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை வந்து ஒரு பாட்ல சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஒயிட் எடுத்து வச்சிருந்தோம்ல, எக்கோட ஒயிட், அதையும் சேர்த்து கையாலேயே நல்லா பீட் பண்ணணும். விஸ்க வச்சும் பீட் பண்ணலாம். பட் ட்ரெடிஷ்னலா செய்யணும் அப்படின்னாக்க நம்ம வந்து கையால பீட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதுலயே 250 கிராம் வந்து நம்ம வந்து ஹோம்மேடு கோவா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வந்து கையால அடிச்சுக்கோங்க. இது சரியா கரையிலனாலும் பரவாயில்ல, இதை நம்ம அடுப்புல வச்சு அப்படியே காய்ச்ச தான் போறோம். ஸோ இப்ப நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நான் குங்குமப்பூ சேர்க்கிறேன். ஸோ குங்குமப்பூ கொஞ்சமா சேர்த்து இதை அப்படியே நம்ம வந்து அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அடி பிடிக்காத இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஒரு மாதிரி அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் வச்சுக்காதீங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச முந்திரியும் பாதாம் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி பாதாம் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, டேஸ்ட் இன்னமும் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம முந்திரியும் பாதாமும் சேர்க்கிறோம். ஸோ சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த டயத்துல லைட்டா நான் வந்து குங்குமப்பூ பவுடர் தான் சேர்க்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இது சேர்க்கும் போது அந்த ஃபிளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எல்லாமே சேர்த்துட்டு இந்த கேசரி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப எந்த ட்ரேல வந்து நம்ம பேக் பண்ண போறோமோ அந்த ட்ரேல வந்து நான் வந்து நெய் தடவி இருக்கேன். ஸோ நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை மிட்டாய் மிக்ஸை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமா வந்து நெய் தடவிக்கோங்க. இப்போ நெய்யெல்லாம் தடவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மேலாக வந்து நம்ம வந்து பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம அவன்ல வச்சிட வேண்டியதான். 180 டிகிரில வந்து 20ல இருந்து 25 நிமிஷம் நம்ம அவன்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடும். சோ யம்மியா பாத்தீங்கன்னாக்கா முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் கட் பண்றேன். இப்ப கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் இருக்கும். 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரா வந்து பீஸ் போட்டு எடுத்துட்டேன். பார்க்கவே யம்மியா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பால்கோவா சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். மாஷாஅல்லாஹ் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துச்சுன்னே சொல்லலாம். பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து குனாஃபா சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு என்னோட பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாஷாஅல்லாஹ் அந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.